அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களை ஏற்பாடு செய்வது பற்றி பேசப் போகிறோம். இது தயாரிப்புகளை சுமூகமாக நகர்த்தவும் மேலும் திறமையாக செயல்படவும் உதவும். 500 முதல் 1000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஒரு நாளைக்கு 400 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலையில் கவனம் செலுத்துவோம். முதலில் மூலப்பொருள் நுழைவு மற்றும் சேமிப்பகத்துடன் தொடங்குகிறோம். சிறுதானியங்களை பெற நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவும். நுழைவாயிலுக்கு அருகில் சிறுதானியங்களுக்கான சேமிப்பு பகுதியை உருவாக்குங்கள். இறக்குதல் மற்றும் செயலாக்க பகுதிக்கு நகர்த்துவதற்கான அணுகல் எளிதாக இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து சிறுதானியங்களை முன்கூட்டியே சுத்தம் செய்யும் மற்றும் சுத்தம் செய்யும் இயந்திரத்திற்கு ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். தூசி, அழுக்கு மற்றும் பிற அசுத்தங்களை அகற்றுவதால் இந்த இயந்திரம் நீண்ட இடத்தை எடுக்கும். பின்னர் ஹல்லிங் இயந்திரத்தை உள்ளர்கள் நிறுவவும். இந்த இயந்திரம் அதிக இடத்தை எடுத்துக்கொள்கிறது, ஏனெனில் இது திணை விதைகளிலிருந்து வெளிப்புற உமிழ்நீரை நீக்குகிறது. தானியங்களும் இந்த இயந்திரத்தில் தரப்படுத்தப்படுகின்றன. பின்னர் பேக்கேஜிங் பகுதி அமைக்க ஏற்பாடு செய்யுங்கள். இந்த பகுதியில் பேக்கேஜிங் பைகள் முடிக்கப்பட்ட தயாரிப்பால் நிரப்பப்படுவதற்கு முன்பு சரியாக எடை போடப்படுவதை தொழிலாளர்கள் உறுதி செய்கிறார்கள். தொழிலாளர்களால் பேக்கேஜிங் முடிந்ததும் வெளியேறும் இடத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட தயாரிப்பு சேமிப்பிற்கான ஒரு ஆரியாவை நிறுவவும். டிஸ்பேட்ச் பயன்பாட்டு அலமாரி அலகுகள் அல்லது சேமிப்பு முடிக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கான தட்டுகள் எளிதாக அணுக மற்றும் டிஸ்பேட்சிற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு நீங்கள் திணை அரிசியை திறம்பட உற்பத்தி செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். வியாபார பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்.